ஒரு செய்தியை பார்க்கணும். இணைமிக்க சகோதரர்களே, அந்த இறையச்சவாதிகளுடைய செயல்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவர் மற்றவருக்கு பலன் தரக்கூடியவராக இருப்பார். தனக்கு மட்டும் அவர் என்ன செஞ்சுக்க மாட்டாரு, பிரயோஜனங்களை தேடிக்கொள்ள மாட்டாரு, தனக்காக வேண்டி இருக்க மாட்டாரு. அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த இறையச்சவாதிகள் என்பதா அல்லாஹ் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னா, அவரால் மற்றவர்களுக்கு பலன் இருக்கும், அவரால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும், அவரால் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும். அவர்கிட்ட போனா ஒருவருடைய தேவையை அவர் முடிச்சு கொடுப்பார், அவர்கிட்ட போனா ஒரு பிரச்சனையை அவர் முடிச்சு கொடுப்பார். ஆக மொத்தம் மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடியவராக அவர் இருப்பார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை குனிந்து சிரம் பணிந்த தொழுகையாளியாக இருப்பார். அடுத்து அவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார். பிறருடைய நலனுக்காக வேண்டி ஒருவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் அவருடைய நலனுக்காக வேண்டி, அடுத்தவருடைய நலனுக்காக வேண்டி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான நற்கூலியை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இருவருக்கு இடையில் நீங்கள் சமாதானம் செய்து வைக்கக்கூடியவராக இருக்கும் ஒரு இறையச்சவாதியினுடைய செயல். அது யாராவனாலும் இருக்கலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இருவருக்கு இடையில பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருவருக்கு இடையில அவர் என்ன செய்வார், சமாதானம் செஞ்சு வைப்பாரு. அதுவும் ஒரு தர்மம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது தக்வாவுடைய இறையச்சவாதிகளுடைய செயல் என்பதாக அடையாளப்படுத்தப்படுது. ஒரு பிரச்சனையை சமாதானப்படுத்தி வைக்க போகக்கூடிய அந்த பிரச்சனையை அதை முடிவுக்கு கொண்டு வராம அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஏற்றி விடுவது, அதை பெரிதாக்கி விடுவது, அந்த பிரச்சனையை மீண்டும் அல்லது முடிஞ்சு போன ஒரு பிரச்சனையை மீண்டும் நோண்டி விடுவது, சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் பெரும் கொண்ட கோபத்தை ஏற்படுத்தும். அவர் அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெறுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்ப இதுதான் ஒரு இறையச்சவாதியினுடைய செயல்கள். அவருடைய செயல்கள் இப்படி எல்லாம் இருக்கும். அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பே சொர்க்கம் என்பதாக தன்னுடைய இறைவசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லியிருந்தார். இரண்டாவது, தௌபா. அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். நம்ம கேட்கக்கூடிய மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். எப்படி நம்ம அல்லாஹ்ட்ட பொருளாதாரத்தை கேட்டா அல்லாஹ்